ஹலோ மக்களே, மே 9ஆம் தேதியோட சலங்கையில ப்ரோமோ ரிவ்யூ தான் பார்க்க போறோம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் கட்டிடுவோம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுல சரச்சந்திர அந்த முழு பாட்டில் விஷத்தையும் குடிச்சிடுறாரு. அவர் போன்லயே ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காரு. இந்த மாதிரி எப்படியும் மீரா நீ என்ன மன்னிக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும், இதுதான் என்னோட கடைசி முடிவு அப்படின்னு சொல்லிட்டு கேபி இப்ப எல்லா உண்மையும் உங்ககிட்ட சொல்லியிருப்பான், நான் தான் அவனை சுட்டு கொல்ல பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ கண்டிப்பா என்ன மன்னிக்க மாட்ட, அதனால நானே உன்னை விட்டு தூரமா போயிடுறேன் மீரா அப்படின்னு சொல்லிட்டு விஷத்தை ஃபுல்லா குடிச்சிட்டு அப்படியே விழுந்துருவாரு. இவர் விழுந்தது யாருக்கும் தெரியாது. அப்புறமும் அங்க இருந்து போன் ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க. சுவிட்ச் ஆஃப்னு வரும். சரி எங்க தான் போனாங்கன்னு சொல்லிட்டு அப்புறமும் அங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ககன் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருப்பாரு. ரிசப்ஷனிஸ்ட் கேட்டுட்டு இருப்பாரு எஸ்ஐ சூர்யா பத்தி, அவர் எந்த வார்டு, எங்க இருக்கிறாரு, இப்ப எப்படி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேட்டுட்டு இருப்பாரு. உடனே நீங்க எஸ்ஐ சூர்யாவுக்கு நீங்க வேண்டப்பட்டவங்கன்னா நீங்களே போய் பார்க்கலாமே சார், என்கிட்ட எதுக்கு இவ்வளவு கேட்டுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க. உடனே அவர் அவருக்குள்ளே பேசுவாரு, நீங்க என்ன சொல்றீங்கன்னே புரியல சார் அப்படின்னு சொல்லுவாங்க. சில விஷயங்கள் புரியாம இருக்கிறதே நல்லது மேடம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி அவங்க எந்த வார்டு அப்படின்னு கேட்பாங்க. நேரா போய் லெஃப்ட்ல திரும்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐசி வார்டுக்கு வழியை காட்டுவாங்க. அங்க போய் பார்த்தா பெரிய ட்விஸ்டா இருக்கும். என்னன்னு பார்த்தா பூமி அந்த எஸ்ஐ சூர்யா கிட்ட உள்ள இருந்து பேசிட்டு இருப்பாங்க. இவருக்கு என்ன பேசுறாங்க என்ன வைக்கிறாங்கன்னு ஒன்றும் தெரியாது. அது கண்ணாடி டோருக்கு அந்த சைட்ல ஐசியூக்குள்ள இருந்து பேசுறாங்க இவங்க ரெண்டு பேரும். இவங்க பூமி சார் ரொம்ப தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல பேசிட்டு இருப்பாங்க பூமி. இவருக்கு வெளியே ககனுக்கு என்ன பேசுறாங்கன்னு கேட்காது. அவங்க பண்ற சைகைகள் என்ன பண்றாங்க, கை எப்படியா செய்யுது, இதை மட்டும் தான் இவரால் பார்க்க முடியும். காதால எதுவும் கேட்காது, சவுண்ட் எதுவும் கேட்காது. இவர் பூமியை தப்பா புரிஞ்சுக்கிறாரு. என்ன எதுக்கு இவ எதுக்கு இவ எஸ்ஐ சூர்யா கிட்ட பேசிட்டு இருக்கான்னு. அவங்க ரெண்டு பேரும் முதல்ல பூமியும் எஸ்ஐ சூர்யாவும் பேசிட்டு இருப்பாங்க. அப்போ எஸ்ஐ சூர்யாவுக்கு ரொம்ப கோவம் வந்துடும். இவங்க தேங்க்யூ சொல்லதான் வந்திருப்பாங்க. நீ எதுக்கு எனக்கு தேங்க்ஸ் சொல்ற அப்படின்னு கேட்பாங்க. இல்ல சார், அந்த பெரிய டிஎஸ்பி எல்லாம் கேட்டப்ப கூட நீங்க என் மாமாவை மாட்டி விடல, ககன்னு பேரை சொல்லல, அதுக்காக தேங்க்ஸ் சொல்லதான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, நான் உன் புருஷனை சும்மா விடுவேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? அதெல்லாம் இல்ல, இப்ப என்னோட டார்கெட் உன் புருஷன் தான், அந்த கிருஷ்ண பிரசாத் கிடையாது. உன் புருஷனை என் கையால சாகடிக்கணும். அந்த இப்ப டிஎஸ்பி கிட்ட எல்லாம் சொல்லி அவனை ஜெயில தூக்கி வச்சு அவன் வெளியே வந்துருவான். அவன் வெளியே வரக்கூடாது, அவனுக்கு சாவி என் கையால தான் இருக்கணும். அதுக்காக தான் நான் டிஎஸ்பி கிட்ட சொல்லல, ஏதோ நான் உன் புருஷனை காப்பாத்துன நீ நினைச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி இவர் கத்திட்டு இருப்பாரு. அதுக்கடுத்து ஆவேசப்பட்டுருவாரு எஸ்ஐ சூர்யா. ஆவேசப்பட்டு அவரே கையில கட்டு, காலில் ஃப்ராக்சரு, கையில ஃப்ராக்சரு, உடம்பு ஃபுல்லா ஃப்ராக்சர் தான் ஆல்ரெடி. இந்த நேரத்துல இவர் இப்படி கோவப்படும் போது என்ன ஆகும், அவர் கீழே விழ பார்ப்பாரு. உடனே பூமி அவங்கள தாங்கி பிடிப்பாங்க. இந்த நேரத்துலதான் ககன் கரெக்டா அங்க நிப்பாரு. இத பாப்பாரு. அவருக்கு அவங்க அந்த கிளாத் எடுத்து அவங்க மேல ஒழுங்கா போடுவாங்க. எஸ்ஐ சூர்யா மேல காலை எடுத்து மேல வைப்பாங்க. அதுக்கடுத்து கையை பிடிச்சி கெஞ்சி பேசிட்டு இருப்பாங்க. சார் நீங்க பண்ணது தப்பு தானே, நீங்க என் மாமா மேல நீங்க ஆதாரமே இல்லாம எங்க மாமா தான் கொலை பண்ணாங்க நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க அந்த கேஸை ரீஇன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் சார், அப்பனாதான் உங்களுக்கு உண்மையான குற்றவாளி உங்க கண்ணில் மாட்டுவாங்க. கண்டிப்பா என் மாமா பண்ணல, அதை நான் அடிச்சு சொல்லுவேன். அது அந்த அபூர்வா தான் பண்ணா, அதுக்கான ஆதாரம் கண்டிப்பா ஏதாவது இருக்கும். நீங்க திரும்பியும் அந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்கன்னு சொல்லி கையை பிடிச்சி கெஞ்சி பேசிட்டு இருப்பாங்க. இத இருந்து வெளியே இருந்து ககன் பாத்துருவாரு. அவரோட கண்ணோட்டத்துல இது ரொம்ப தப்பானதா இருக்கும். இவன் என்ன இவன் காலை புடிச்சுக்கிட்டு, அதாவது கையை பிடிச்சி இந்த மாதிரி கெஞ்சிக்கிட்டு இருக்கா, அவங்க என்ன பேசுறாங்கன்னு அவருக்கு கேட்டிருக்காது. ஆனா இவங்க பண்ற சைகை அவருக்கு தப்பா புரிஞ்சிருப்பாரு அவரு ககன். அதுக்கடுத்து ககன் கோவப்பட்டு அங்க போயிருவாரு. சார் நீங்க ஒரே ஒரு வாட்டி ரீஇன்வெஸ்டிகேஷன் மட்டும் பண்ணுங்க, அப்போ உங்களுக்கு கரெக்டான ஆதாரம் ஏதாவது கிடைக்கும், கண்டிப்பா யாரு உங்க அண்ணனை கொண்டாங்கன்னு வெளியே வரும், இதுதான் சார் உண்மைன்னு சொல்லிட்டு பூமி போயிருவாங்க. இங்க பார்த்தா மீரா கிட்ட இவர் பேசிட்டு இருப்பாரு. அபூர்வா கிட்ட கேபி பேசிட்டு இருப்பாரு மொட்டை மாடியில. உடனே அபூர்வா ரொம்ப சந்தோஷத்துல இருப்பாங்க. கேபி 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 நீ நல்ல வேலை, உனக்கு என்ன வேணும், வீடு வேணுமா, சொத்து வேணுமா, காரு வேணுமா, பங்களா வேணுமா, உனக்கு என்ன வேணும்னு கேளு. நீ என்னையும் மாட்டி விடல, என் மாமாவையும் மாட்டி விடல. நீ இந்த வீட்டை உப்ப தின்னதுக்கு நீ நல்லவனாதான் இருந்திருக்க. இந்த வீட்டை உப்ப தின்னுட்டு நீ எங்க துரோகம் பண்ணிருவியோன்னு நினைச்சேன். ஆனா நீ என்னையும் மாட்டிவில்ல, என் மாமாவையும் மாட்டிவில்ல. உனக்கு என்ன வேணும்னு கேளு கேப்பி, நீ கேட்ட என்ன வேணா நான் கொடுக்குறேன், நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மீரா கிட்ட நீ உண்மையை சொல்லாது, குடும்பத்தாளுங்கள்ட்ட நீ உண்மையை சொல்லாது, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு மொட்டை மாடியில பேசிட்டு இருப்பாங்க. உடனே மீரா அவங்க கேபி என்ன கேட்பாருன்னா அபூர்வா கிட்ட, எனக்கு உன்னோட உயிர் தான் வேணும் அப்படின்வாங்க. உடனே அபூர்வா என்ன கேப்பி அப்படின்ற, நீ என்ன நினைச்ச, நான் உன்னை காப்பாத்துறேன்னு நினைச்சியா? உன்னையெல்லாம் நான் காப்பாத்தல, நான் உன்னை மன்னிச்சிருக்கேன். எதுக்காக? மீராக்காக. மீராக்கு நான் உலகம், அவங்க அண்ணன்னா பிரபஞ்சம், இந்த உலகம், உயிர், அவளுக்கு எல்லாமே அவங்க அண்ணன் தான்.
அவரை வந்து அவர் தான் அவரோட உலகத்தை அழிச்சான்னு தெரிஞ்சா அவ அதை தாங்கிக்கவே மாட்டான். மீராவால் அதை ஏத்துக்கவும் முடியாது. அவரை இந்த ஜென்மத்துல மன்னிக்கவும் மாட்டா. மீராவோட நல்ல மனசுக்காக மீரா நல்லா இருக்கணும், அவ தான் அண்ணனும் அண்ணியே சேர்ந்து தன்னோட தாலி குங்குமத்தை எடுத்துட்டாங்கன்னு தெரிஞ்சு அவ ரொம்ப வருத்தப்படுவா. மீராக்காக மட்டும்தான் நான் வந்து உண்மையை மறைச்சேன், நான் என் சாகிற வரைக்கும் இந்த உண்மையை வெளியே சொல்ல மாட்டேன், நான் ஏதோ உனக்காக நீ தர்ற காசுக்காக நான் சொல்ல மறுப்பேன் நீ நினைச்சியா அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. இந்த நேரத்துல மீரா வருவாங்க. என்னங்க வாங்க, உங்களுக்கு பிடிச்சது எல்லாமே நான் இன்னைக்கு வீட்டில் சமைச்சு வச்சிருக்கேன், நீங்க என்ன சாப்பிடுவீங்கன்னு எல்லாமே எனக்கு தெரியும், நீங்க எப்போ சாப்பிட்டீங்கன்னு தெரியல, நீங்க நல்லா சாப்பிட்டீங்களா, நீங்க என்ன பண்றீங்க எதுவுமே தெரியல, மீராக்காக மட்டும்தான் நான் இந்த உண்மையை மறைச்சேன், நான் சாகிற வரை இந்த உண்மையை வெளியே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி கேபி வந்து சொல்லிட்டு இருப்பாரு. இந்த நேரத்துல உடனே அபூர்வா வந்து ஹாப்பி ஆயிடுவாங்க. எப்படியோ எனக்கு இந்த உண்மை வெளியே வரக்கூடாது, அவ்வளவுதான், அதை நீ சொல்லாம இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட எல்லாரும் போயிடுவாங்க. கீழே சாப்பிட போயிடுவாங்க. அதுக்கடுத்து முதல்ல வந்து கேபி வந்து பெரிய சேர்ல உட்கார வச்சு, அதுக்கடுத்து இந்த சைடு நட்சத்திரா, செரி, பிந்து, அப்புறம் அந்த சைடு வந்து மருதாணி, எல்லாம் அபூர்வா எல்லாருமே உட்காந்துருப்பாங்க. மீரா வந்து எல்லாருக்குமே பரிமாறிட்டு இருப்பாங்க. இது உங்களுக்கு பிடிக்கும்ல, இது உங்களுக்கு பிடிக்கும்னு சமைச்சேன், இது உங்களுக்கு பிடிக்கும்னு சமைச்சேன்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா வச்சுட்டு இருப்பாங்க. இருந்தாலும் இந்த அபூர்வாக்கு வந்து கோவம் அடங்கலை. எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னட்டே எதிர்த்து பேசுவேன்னு சொல்லி இவனை கேபி ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இப்போ என்ன பண்ண போறாங்கன்னா, மீரா வந்து ரொம்ப ஆசையா சமைச்சு அவங்களுக்காக எடுத்து வச்சு எல்லாம் சாப்பிட்டுட்டு எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இதை இப்போ இந்த கேபியை மாட்டி விடணுங்கிறதுக்காண்டி, ஏன் கேபி நீ பார்த்தல்ல மீரா அவன் மேல எவ்வளோ அன்பு வச்சிருப்பா, எவ்வளோ காதல் வச்சிருக்கான்னு, அவளோட காதல் உனக்கு இன்னுமா கேபி உனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே இவ எதுக்குடா இந்த மாதிரி பேசிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தா, நீ உயிரோட இருக்கிற விஷயத்த எதுக்கு நீ சாரதா கிட்ட மட்டும் சொன்ன, ஏன் மீரா கிட்ட சொல்லல அப்படின்னு சொல்லி, அப்போ உனக்கு அந்த சாரதா தான் இப்பவும் உனக்கு முக்கியமா தெரியுது இல்ல, எங்க நீ இந்த குடும்பத்துல நீ இறந்துட்டேன்னு சொல்லி நீ அந்த சாரதாவோட சேர்ந்து நிம்மதியா வாழலாம்னு நினைச்சிருக்க, அப்படித்தானே கேபி, அதனாலதான் நீ சாரதா கிட்ட மட்டும் நீ உயிரோட இருக்கிற உண்மையை, இந்த குடும்பத்துக்கு முன்னாடி நீ இறந்து போயிட்டேன், அதுக்கடுத்து நீ சாரதாவோட சந்தோஷமா நிம்மதியா வாழலாம்னு நினைச்சிருக்க, எப்படி கேபி உனக்கு என்னோட மீராக்கு இப்படி துரோகம் பண்ண உனக்கு மனசு வந்துச்சு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி மீராவே குழப்பி விடுறாங்க. மீரா வந்து நார்மலா எது சொன்னாலுமே நம்பக்கூடிய கேரக்டர் தான். அங்க எல்லாருமே இருக்காங்க. ஒண்ணு சரி சொல்றாரு, நீங்க எதுக்கு இப்ப தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க, டேய் நீ முதல்ல வாய மூடுறா, உனக்கு என்னடா தெரியும், மீரா எவ்வளவு ஆசையா உனக்காக எல்லாத்தையும் பண்றா, நீ இறந்துட்டன்னு அவ பைத்தியம் பிடிச்ச மாதிரி சுத்திட்டு இருந்தா, சரி ஆனா மீரா இன்னொரு விஷயத்த கவனிச்சியா மீரா, இங்க பாரு, செரியவோ பிந்துவையோ இந்துவையோ பொண்ணுங்களாவோ பையங்களாவோ மனசு ஏத்துக்கவே இல்லை, அவனோட வாரிசா ககனை தான் நினைக்கிறான், அதனாலதான் திரும்பியும் வந்து உன்கிட்ட பொய்யா ஏமாத்தி அந்த ககன் கையாலதான் எனக்கு வந்து பிண்ட பூஜை பண்ணணும்னு நடத்திருக்கான், இப்ப கூட பாரு அவனோட வாரிசா ககனை மட்டும் தான் நினைக்கிறான், இந்த பசங்களை அவன் ஏறெடுத்து கூட நினைக்கல, இப்பவும் பாரு பசங்களுக்கும் துரோகம் பண்ணியிருக்கான், உனக்கும் துரோகம் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி அப்படியே பிளேட்டை மாத்தி விட்டுறாங்க. மீராக்கு அதுக்கு ரொம்பவே கோவம் வந்துடுது. ஆமா அண்ணி சொல்றது கரெக்ட் தானே, நீங்க எதுக்கு என்கிட்ட மறைச்சிங்க, அப்ப அந்த சாரதா தான் உங்களுக்கு முக்கியமா, அந்த சாரதா அப்படி என்னதான் சொக்குப்படி போட்டாலோ இந்த உலகத்திலே ரொம்ப தீய சக்தினா அவதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாரதாவை பிடிச்சி திட்டிட்டு இருக்கிறாங்க. சரிக்கு கோவம் வருது. பெரிய நீங்க எதுக்கு தேவையில்லாம இப்ப இப்பெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் பேசுறாங்க. இருந்தாலும் அந்த அபூர்வம் வந்து திருப்பி திட்டி விட்டுறாங்க. அதுக்கடுத்து கேபி சொல்லுங்க உங்ககிட்ட தானே பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி மீரா வந்து திருப்பி கேட்டுட்டு இருக்காங்க. உடனே கேபி சொல்றாங்க, இங்க பாரு அந்த எஸ்ஐ சூர்யா உயிரால எனக்கு ஆபத்து இருந்தது, அத பூமி தான் வந்து யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம்னு சொன்னா அப்படின்னு சொன்னோம். அப்போ சாரதாக்கு மட்டும் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்றா. பூமி சாரதாக்கு மட்டும் தான் தெரியும், பூமி தான் இந்த உண்மையை யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம், பூமி தான் உண்மையை மறைக்க சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு கேபி வந்து சொல்றாரு. அப்ப நீ சாரதா விட்டு மீராக்காவது சொல்லியிருக்கணும்ல, சாரதா தான் மீரா கிட்ட பேசுவாள்ல, அப்ப சாரதாவை விட்டு நீயும் உன்னோட தாலியை கலட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்ல வேண்டியதுனா, அப்ப இவ மட்டும் அலங்கோலமா இருக்கணும், அந்த அவ மட்டும் சீரி சிங்காரிச்சு இருக்கணும் அப்படிதானே கேபி அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஏத்தி விடுறாங்க. உடனே மீராக்கு கோவம் வருது. அந்த பிசாசு எங்க போனாலும் அவளோட தொல்லை போகவே போகாது அப்படின்னு சொல்லி சாரதாவை ரொம்ப அசிங்கமா பேசுறாங்க. அவர் வந்து பேசிட்டு இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் போதே பார்த்தா இவங்களுக்கு அபூர்வாக்கு வந்து கால் வருது. யாருன்னா அந்த செக்யூரிட்டி வந்து கால் பண்றாரு. செக்யூரிட்டி வந்து காஃபி எடுத்துட்டு போயிருப்பாரு சரச்சந்திரக்கு. அவர் வந்து ரூம்ல வந்து அப்படி விழுந்து கிடக்கிறத பார்த்தோம்னா பயந்துருப்பாரு. கீழே ஒரு பாட்டில் கிடக்கும். ஐயோ விஷ பாட்டில், ஐயோ சாருக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு முதல்ல தண்ணி எடுத்து மேலே ஃபுல்லாக தெளிப்பான். அந்த செக்யூரிட்டி அவர் கண்ணை திறக்க மாட்டார். ஐயோ என்ன பண்றது ஐயா எந்திரிங்கன்னு சொல்லிட்டு சரச்சந்திர எழுப்பிட்டே இருப்பான். ஆனா சரச்சந்திர தான் அவர் தான் மயக்கமாயிட்டாரு. அவர் எங்க எந்திரிக்கிறது, அதனால அவரும் எந்திரிக்கவே மாட்டாரு. அப்புறம் இவன் என்ன பண்ணுவான், தண்ணி தெளிச்சு பார்ப்பான், சார்னு கூப்பிட்டு பார்ப்பான். இதுக்கடுத்து நம்ம வெயிட் பண்ணக்கூடாது, அபூர்வா மேடம் கால் பண்ணுவான். அவங்க சாப்பிட்டுட்டு அந்த சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. உண்மையை சொல்லுங்கன்னு மீரா ஒரு பக்கம் சண்டையை போட்டுட்டு இருப்பாங்க. நான் அந்த எஸ்ஐ சூர்யா என்னை கொண்டுருவாங்கிற பயத்துலதான் மீரா நான் வந்து இந்த மாதிரி பண்ணேன், மறைச்சேன், வேற எதுக்கும் இல்லை அப்படின்னு சொல்லி இவங்க பேசிட்டு இருப்பாங்க. இந்த நேரத்துல அந்த செக்யூரிட்டி வந்து அபூர்வாவுக்கு கால் பண்ணுவாரு.
கால் பண்ணும்போது மேடம் சார் இங்க விஷம் சாப்பிட்டாங்க மேடம், நான் என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னோன்னா இவங்க வெளியே காட்டிக்க மாட்டாங்க. ஏன்னா மீரா எல்லாருமே அங்கதானே டைனிங் டேபிள்ல தானே இருக்கிறாங்க, எல்லாரும் முன்னாடி காட்டிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு லைட்டா கண்ணை கட்டுவாங்க. மருதாணி இலையை மட்டும் கூட்டிட்டு அவங்கள காப்பாத்துறதுக்கு போயிருவாங்க. ககன் வீட்டுல எல்லாரும் நிம்மதியா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. உடனே சிவா, பூர்ணி, ககன், பூமி, சாரதா எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. உடனே பூமி சிவாவை பார்த்து சிரிச்சுட்டு பூர்ணி எல்லாரும் சந்தோஷமா சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. சாரதா எல்லாருமே சந்தோஷமா சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இருந்தாலும் ககனோட மைண்ட் ட்ரிகர் ஆயிட்டே இருக்கும். அந்த எஸ்ஐ சூர்யாவுக்கு அவங்க பண்ண உதவி, அதுக்கடுத்து எஸ்ஐ சூர்யா கீழே விழும்போது பிடிக்க போனது, அப்புறம் அவங்க கையை பிடிச்சி கெஞ்சி பேசினது. அவங்க கையை பிடிச்சி என்ன பேசினாங்க, என்னோட புருஷன் உயிரை விட்டுருங்க, காப்பாத்துங்கன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஆனா ககன் அதை காதால அவங்க என்ன பேசினாங்கன்னு கேட்கல, அவங்க பண்ண செய்கையை மட்டும் தான் பார்த்தாரு. அதனால பூமியை தப்பா புரிஞ்சுக்கிட்டாரு, தப்பா நடத்திட்டு இருக்காரு, தப்பா நினைச்சிட்டாரு, பூமியை தப்பாவே நினைச்சிட்டாரு. உடனே சாரதா கிட்ட, அம்மா நம்ம வீட்டுல முன்னாடி வேலை பார்த்தாங்களா, அவங்க பேர் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ரமணா தானே, அவ தானே அப்படின்னு கேக்குறாங்க. ஐயோ அவங்க இல்லம்மா, அதுக்கு அடுத்து ஒருத்தங்க. அதுக்கடுத்து யாருடா, அதுக்கடுத்து யார் நம்ம வீட்டுல வேலை பார்த்தா அப்படின்னு சொல்லி அவங்க யோசிச்சுட்டே இருக்கிறாங்க. உடனே அதாம்மா அந்த அபூர்வாவோட ஆளு அப்படி. அந்த ரத்னமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆமா, அவ எதுக்காகமா நம்ம வீட்டுக்கு வந்தா, அவ அபூர்வா அனுப்புன ஆளு. நம்ம வீட்டுல என்ன நடக்குது, நம்ம வீட்டுல என்ன சந்தோஷம் நடக்குது, என்ன துர்க்கம் நடக்குது, நம்ம எதுக்கு சந்தோஷமா இருக்கோம், எதுக்கு சோகமா இருக்கோம், நம்ம வீட்டுல என்னென்ன நடக்குதுங்கிறத அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த அபூர்வா செட் பண்ண ஆள் அப்படின்னு சொல்லி இவங்க இப்படி பேசிட்டு இருக்காங்க. உடனே பூர்ணி ஐயோ அந்த ராட்சசி நல்ல வேலை, அவ கிரிமினல், அது தெரியாம நம்ம வேற அவளுக்கு வீட்டுல வேலை கொடுத்துட்டோம், நல்ல வேலை இப்பயாவது அவளோட உண்மை தெரிஞ்சுது. அந்த எஸ்ஐ சூர்யாவோட அண்ணனை கொன்னவ தானே அவ எல்லாம் ஒரு மனுஷியா, அந்த கிரிமினலை போய் நம்ம நல்லவன்னு நினைச்சு வீட்டுக்கு வேலை, ஐயோ பாமன்னு வேலை கொடுத்தோமே அப்படின்னு நினைச்சு பூர்ணி இந்த நாள் சொல்லிட்டு இருக்காங்க. சரி அம்மா அவ எதுக்காக வந்தா, அவ அபூர்வாவோட ஆள் தானே அப்படின்னு சொல்லி ககன் திரும்பியும் கேட்பாரு. ஆமாடா அது அபூர்வாவோட ஆள் தான், நம்ம வீட்டுல என்னெல்லாம் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவ அனுப்புன ஆளு, இப்ப எதுக்குதான் அதை கேட்டுட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாங்க. ஒண்ணு இந்த நேரத்துல நம்ம வீட்டுல இன்னுமே அபூர்வாவோட ஆள் இருக்கிறாங்கம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அபூர்வாவோட ஆள் இன்னுமே நம்ம வீட்டுல இருக்கிறாங்கம்மா அப்படின்னு யாரு அப்படின்னு சொல்லிட்டு பூர்ணி, சிவா எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. உடனே பூமிக்கு அவங்களதான் இன்டைரக்டா சொல்றாங்களா அப்படின்னு நினைச்சிட்டு, என்னமாமா நான் உங்க வீட்டுல இந்த சோறு சாப்பிட்றேன், இந்த 3 வேளை சாப்பிட்றேங்கிறதுக்காக நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்டுட்டு இருக்கோன்னு நினைச்சீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கோவம் வருது பூமிக்கு. உடனே அதுதானம்மா உண்மை, நம்ம வீட்டுல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அந்த எஸ்ஐ சூர்யா ஆல்ரெடி அந்த அபூர்வா சரச்சந்திராவோட ஆளு, அவங்கிட்ட போயிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு அந்த அபூர்வாவோட ஆள் இன்னுமே நம்ம வீட்டுல இருக்காங்க, அது கூடிய சீக்கிரமே உங்களுக்கு தெரிய வரும் இப்படி சொல்லும் போது பூமிக்கு அழுகழுகியா வருது. அவங்க உடனே கையை சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, சாப்பிடாம இருந்துச்சு, கையை கழுவிட்டு நீங்க சாப்பாடு தரீங்கிறதுக்காக நீங்க என்ன சொன்னாலும் கேட்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டே ஓடிடுறாங்க. ஓடினோடனே இவங்க சாரதா பூமிக்கு சப்போர்ட்டா பேசுறாங்க. என்ன ககன் நீ சாப்பிடும்போது இப்படித்தான் பேசுவாங்களா, நீ எதுக்கு அந்த அபூர்வாவோட ஆளுன்னு சொல்ற, அவளுக்கு அபூர்வாவெல்லாம் பிடிக்காது, அது உனக்கே தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பூமிக்கு சப்போர்ட்டா பேசிட்டு இருக்காங்க. உடனே அதுக்கடுத்து ககன், ஆமா நீங்க ஒரு நாள் அந்த பூமியை பத்தி புரிஞ்சுப்பீங்க, அன்னைக்கு உங்களுக்கு அதை தாங்குற சக்தி உங்களுக்கு இருக்கா என்னன்னு தெரியல, நான் கூடிய சீக்கிரமே நான் அதை உங்களுக்கு ப்ரூஃப் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. பூர்ணி ஒன்னே, அண்ணா நீங்க இது இருந்தாலும் நீங்க இப்படி எல்லாம் பேசக்கூடாது, இது ரொம்ப டூ மச் அண்ணா, பூமியை போய் நீங்க எப்படி இப்படி தப்பாலாம் பேசுறீங்க, பூமி ஒன்றும் அந்த அபூர்வம் கிடையாது அப்படின்னு சொல்லி இவங்களும் பேசிட்டு இருக்கிறாங்க. பூர்ணியும் உங்களுக்கு சப்போர்ட்டா பேசிட்டு இருக்கிறாங்க. உடனே சாரதாக்கு கோவம் வருது. ககன் நீ என்னதான் நீ பண்ணது தப்புதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ககனும் திரும்ப கண்டிப்பா ஒரு நாள் அவ அந்த அபூர்வோட ஆளுன்னு தெரியும், அவ நம்ம குடும்பத்தை அழிக்கதான் வந்திருக்கான்னு உங்களுக்கு புரிய வரும், அன்னைக்கு உங்க மனசை நீங்க இடமா வச்சுக்கோங்க, அன்னைக்கு நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் சாப்பிடாம இருந்துச்சு கை கழுவிட்டு அவர் பட்டு போயிடுறாரு. உடனே பூமி மொட்டை மாடியில உட்காந்து உட்காந்து அழுதுட்டு இருக்கிறாங்க. இவங்க அழுதுட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தா சரச்சந்திரா பார்க்கறதுக்காண்டி அபூர்வாவும் மருதாணி இலையும் வந்துட்டு இருக்கிறாங்க. வீட்டுக்குள்ள வராங்க. என்னாச்சு, எங்க இருக்காங்க, ரூம்ல தான் இருக்காங்கன்னு சொன்னா இவங்க அபூர்வாவுக்கு பெரிய ஷாக். ஐயோ சரச்சந்திரா என்ன இப்படி கிடக்குறாரு, மூச்சு பேச்சு இல்லாம கிடக்குறாரு, ஐயோ மாமா இந்திரிங்க உங்களுக்கு என்னாச்சு, எப்படி இருக்கீங்க, ஐயோ மாமா இந்திரிங்கன்னு சொல்லி இவங்களும் அழுதுட்டு புலம்பிட்டு அவங்கள போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. எந்திரிங்க, என்ன கண்ணை முழிச்சு பாருங்க என்னாச்சு அப்படின்னு. அதுக்கடுத்து செக்யூரிட்டி கேட்குறாங்க. இல்லம்மா ஐயா ரொம்ப கோமா வீட்டுக்குள்ள வந்தாரு, எனக்கு என்னைய பார்க்க யாரும் வர வேண்டாம், யாரும் வந்தாலும் என்னை கூப்பிடாத, எனக்கு ஃபோன் வந்தாலும் என்கிட்ட கொடுக்காத, நான் கொஞ்ச நேரம் தனியா இருக்கணும்னு சொன்னாங்க. சரி ரொம்ப நேரம் ஆச்சே காஃபி கொடுப்போமேன்னு கொண்டு ரூம்ல பார்த்தா இப்படி மயக்கடிச்சு கிடக்குறாருமா, அடுத்து பார்த்தா கீழே விஷ பாட்டில் இருந்ததுமா, எங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, அதான் நான் உங்களுக்கு கால் பண்ணேன் அவன் திரும்ப சொல்ல. உடனே அதுக்கடுத்து இவங்க மருதாணியில அந்த அம்மா ஏதோ போன்ல ஏதோ ரெக்கார்ட் பண்ணியிருக்காருமா அப்படின்னு அந்த ரெக்கார்டிங்க பார்த்தா அவங்க மீராக்காக பண்ண ரெக்கார்டிங்க ஃபுல்லா அபூர்வா பார்த்துறாங்க. அபூர்வா மீரா நான் தான் அந்த கேபிஏ கொள்ள பார்த்தேன், எப்படியும் அவன் இப்போ உங்ககிட்ட சொல்லியிருப்பான்,
இது தெரிஞ்சு நீ என்னை வெறுத்து ஒதுக்கிடுவ, நானே இந்த உலகத்தை விட்டு போறேன்னு சொல்லி அவர் பேசின வீடியோ பார்த்து அப்புறம் பெரிய ஷாக். இதுக்கடுத்து என்ன பண்ணனே தெரியாது. சித்தி முதல்ல ஐசியூக்கு கால் பண்ணுங்கன்னு ஐசியூக்கு கால் பண்ணுவாங்க. உடனே ஐசியூக்கு கால் பண்ணிட்டு அவங்க இந்த அம்மா வெளியே நிற்குதாம்மா வா, இந்த செக்யூரிட்டியை கூப்பிடுங்க. அதுக்கடுத்து ஸ்ட்ரக்சரை தூக்கிட்டு வருவாங்க, அந்த இது நர்ஸ் எல்லாரும் தூக்கிட்டு வருவாங்க. அதுக்கடுத்து சரச்சந்திராவை கூட்டிட்டு அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுவாங்க. இங்கே பூமி வந்து மொட்டை மாடியில் உட்காந்து ஓன்னு அழுதுட்டு இருப்பாங்க. உடனே சாரதா வந்து அவங்களை கன்வின்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. பூமி நீ விடு, ககனை பற்றி தான் அவனுக்கு தெரியும்ல, அதுக்காக முன்னாடி என்னை எவ்வளோ காதலிச்சாங்க, ஆனால் இப்போ என்ன அதை விட அதிகமாக வெறுக்கிறாங்க. உங்கள் பையன் ஏன் இப்படி மாறிட்டாங்க, எனக்கு இந்த மாற்றத்தை நான் எதிர்பார்க்கல உங்கள் பையன் கிட்ட இருந்தேன்னு திரும்ப அவங்க வந்து இந்த மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. அதுக்கும் நீதாமா காரணம், அது சொன்னா அவன் மனசு கஷ்டப்படும், வேண்டாம் அப்படின்றாங்க. என்னத்த சொல்ல போறீங்க சொல்லுங்க என் மனசு அப்படின்னு. நான் என்ன பண்ணிட்டேன், அவன் உன்னை எவ்வளவு உயிருக்கும் மேல காதலிச்சான், நீ அவனை ஒரு வாட்டி இல்ல 3 வாட்டி ஏமாத்திருக்க. அதுக்கடுத்து அவன் உண்மையா உன் கழுத்துல தாலி கட்டினா கூட அதை அவன் மனசு ஏத்துக்க மறுக்குது. நீ அவனை 1 வாட்டி இல்ல 3 வாட்டி ஏமாத்திருக்க அப்படின்னு சொல்றாங்க. நான் ஒரு காரணத்துக்காக தானே இது பண்ணேன், நான் என்ன வேணும்னா ஏமாத்தினேன், எனக்கு என் மாமாவை பிடிக்காதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி இவங்க வந்து திரும்பியும் இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படி இல்லை பூமி, ஒருத்தங்களோட நம்பிக்கையை சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் நீ வந்து 3 வாட்டி அவனை ஏமாத்திட்ட, இதுக்கடுத்து அவன் எப்படி உன்னை நம்புவான் நீ எதிர்பார்க்குற, எல்லாத்துக்குமே காலம்தான் விடை சொல்லும் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் இவங்க பூமி வந்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அதுக்கடுத்து ககன் வந்து இப்போ பூமியை வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க, தப்பாக நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆல்ரெடியே பூமியை வந்து ரொம்ப கோவத்தில் இருந்தாங்க. இதுக்கடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத நம்ம பார்ட் 2 வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். நீங்கள் மறக்காமல் சீரியல் குட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே முடிஞ்ச அந்த ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. இது சலங்கையொலி லவர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் போய் இந்த வீடியோ சேரட்டும். நன்றி மக்களே, நாளை சந்திக்கிறேன். பை பாய், தேங்க்யூ. உங்கள் தாட்ஸ் என்னன்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி.